எஸ்ஐஆரை தடை செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் திமுக இன்று மனு தாக்கல் செய்ய இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. எஸ்ஐஆருக்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தை நாடுகிறது திமுக. இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர நடவடிக்கையில இறங்கியிருக்காங்க. நாளை முதல் தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்கள்ல இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெறும் அப்படின்னு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஆனா தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கைக்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செஞ்சு வருகிறாங்க. நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. அந்த அனைத்து கட்சி கூட்டத்துலதான் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தை நாடுவோம் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில தான் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தை திமுக நாட இருக்கிறது. குறிப்பா பீகார்ல வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்ற போது அதுல குளறுபடி ஏற்பட்டதா உச்சநீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில இருக்கு. அந்த வழக்குல இறுதி தீர்ப்பு இன்னும் வரல. அதுக்குள்ள தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்கள்ல இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையை மேற்கொள்வது ஏன் அப்படின்னு திமுக கேள்வி எழுப்பியிருக்காங்க. எனவே இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு தடை கோரியும் தமிழ்நாட்டுல அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பண்டிகை நாட்கள் அப்படிங்கிறதுனால இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை இப்போது நடைமுறைப்படுத்துவது சரியாக இருக்காது. அதனால தடை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சுதான் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தை நாடுகிறது திமுக. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். ஒரு கோடியே 24 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.